பாருங்கள், ஒரு டேக்ஷாவில் நம்ம சுகர் சிரப் பண்ணுறதுக்கு வச்சுட்டுக்கிறோம். தண்ணி ஒரு 3/4 லிட்டர் அளவு வச்சுட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம ஒரு 2 கப் அளவு 3/4 லிட்டர்னாக்கா நான் ஒரு 250 கிராம் வரைக்கும் சுகர் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் சாஃப்ரான் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம 2 ஏலக்காய் 2லேருந்து 3 ஏலக்காய் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதி வந்தோன்னா அதுக்கப்புறமா நம்ம இது ஆஃப் பண்ணிடலாம். ஜாஸ்தி நம்ம இது தண்ணி ரொம்ப சுண்டுன்னு இல்லை. பாருங்கள், ஒரு சைடு வந்து நம்ம ப்ரெட் எடுத்து வச்சுருக்குறோம். ப்ரௌன் ப்ரெட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். நீங்கள் ஒயிட் ப்ரெட் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம இந்த ப்ரௌன் ப்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சைடில் இருக்கிறது எடுத்துடலாம். சைடில் இருக்கிறது வேண்டாம். இது எடுத்து வச்சுட்டு எல்லா ப்ரெட்டும் நம்ம சைடில் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபுல்லாக க்ளீனாகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீனாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாமே பிச்சுக்கலாம். ஃபுல்லாக எவ்வளோ ஆகுதோ அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா க்ளீனாக ஆயிடுச்சு. நான் ஒரு 8 ப்ரெட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா இது பவுடர் மாதிரி ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், பார்த்தாலே தெரியுது. நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜாமுனுக்கு கொஞ்சம் சில இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணுமா இருக்குது. கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். தண்ணி வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பால் ஜாஸ்தி இல்லை, ஒரு 4 டீஸ்பூன் அளவு தான் நம்ம இதில் பால் தேவைப்படும். ஃபுல்லாக நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கையில் தொட்டாலே ஒரு சாஃப்டாக இருக்கும். அப்படியே நம்மளுக்கு ஒரு நல்லா பிடிச்சா கூட நல்லா முடி வரும். அந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடில் கொஞ்சம் நேரம் வச்சு விட்டுலாம். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு. இல்லாக்கட்டி இமீடியட்டாக கூட பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு சின்னதாக நம்ம பால்ஸ் பண்ணிக்கலாம். ஜாமுனுக்கு எந்த மாதிரி தேவை அந்த அளவுக்கு சைஸ் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். கையில் ப்ரெஸ் பண்ணாலே நல்லா ரவுண்டு வந்துடும். இதில் அவ்வளோ ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணோன்ட்டுல. இது நம்ம ப்ரெட்டில் பண்ணுறதுனால ஈஸியாக குயிக் ஆகிடும். சைஸ் உங்களுக்கு தேவையானவளை எந்த மாதிரி வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். சின்னது வேணுமா இல்லை பெருசு வேணுமான்ட்டுன்னு பாருங்கள். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் ஒரு சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் கையில். நான் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் பண்ணின்னுக்கிறேன். அதுக்கோசரம் நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பார்த்தாலே தெரியுது நல்லா சைஸ் தான். இப்போ ஒரு பிளேட்டில் எல்லாமே பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே இப்போ ஜாமுனுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு இவ்வளோ வந்து இருக்குது. பெரிய சைஸ் பண்ணிக்கிறதுனால இவ்வளோ வந்துக்குது. பெருசு ஒன்று சின்னது ஒன்று. சின்னது பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். பாருங்கள், ரவுண்டு ஷேப் கூட ரொம்ப நல்லா வந்துக்குது. இந்த சைடு வந்து சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சைடில் வந்து எண்ணெய் வச்சுட்டு சூடாகிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா ஜாமுன் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக கடாய் கொஞ்சம் பெரிய அகலமான கடாய் தான் வச்சுக்கிறேன் நான். கொஞ்சம் எண்ணெய் கூட தாராளமாக வச்சுக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபோக் வச்சுட்டு திருப்பி விடலாம். ஃபுல்லாக எல்லா சைடும் நம்மளுக்கு ப்ரௌன் ஆகணும் ஃபுல்லாமே. ஏன்னா நம்ம அப்படியே விட்டுட்டாக்கா ஒரு சைடு தான். நம்ம இப்படி திருப்பி விட்டுனே இருந்தாக்கா எல்லா சைடும் நல்லா வேவும், நல்லா கொஞ்சம் கலரும் மாறும். பாருங்கள், கொஞ்சமாக திருப்பி நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், என்ன அழகாக சூப்பராக வந்துக்குது பாருங்கள். ஃபுல்லாக சேம் டு சேம் ஜாமுன் மாதிரியே. இப்போ எல்லாம் திருப்பிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக நல்லா ஸ்டெயின் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பேட்ச் கூட போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா ஒரு பிளேட்டில் நம்ம சில்லுன்னு ஆகிறதுக்கு வச்சுருக்குறோம். ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஒரு கிராக்கரோ வரவேல எதுவுமே இல்லை. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. சாஃப்டாக பாருங்கள், நல்லா அப்படியே பஞ்சு போல் வருது. ஃபுல்லாக பிரித்து காமிச்சாலும் உள்ளே கூட நல்லா வெந்து இருக்குது ஃபுல்லாக. இப்போ நம்ம ஒரு சைடில் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும் சுகர் சிரப்பு. இப்போ எல்லாமே இதில் சேர்த்து நல்லா நம்ம ஒரு 1/2 hour இல்லாட்டி 1 hour மூடி வச்சிடலாம். டிப் பண்ணி வச்சுட்டாக்கா நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டுவாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம மூடி ஒரு சைடில் வச்சிடலாம்.